ஜோதிடம் தெரியறதுக்கு முன்னாடி வானியல் தெரியணும். ஆமாம், ஆஸ்ட்ரானமி தெரியணும். வான சாஸ்திரம் தெரிஞ்சால் ஜோதிட சாஸ்திரத்தை பற்றியே நம்ம பேச முடியும். ஸோ நிறைய பேருக்கு அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியறதில்ல. அதை பற்றியான ஒரு அடிப்படை இது கூட நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ முரண்பாடுகள்னு சொன்னீங்க இல்லையா, முரண்பாடுகள்னா என்ன மாதிரி சார்? இப்போ ஒரு ஜோதிடர் ஒருத்தவங்களுக்கு ஒன்று நடக்கும்னு சொல்கிறாரு, ஆனால் அது நடக்காமல் போகுது, இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படின்னு கிடையாது. ஸோ இதில் முரண்பாடுகள்னா அதை தான் சொல்கிறது. எக்ஸ்பீரியன்ஸு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கிரகம்னா அந்த கிரகத்தினுடைய தன்மை. அப்போ என்னென்னா ஜோதிடரும் அப்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகணும். ஜோதிடர்கள் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க உங்களுக்கு ராஜயோகம் வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அதே அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தா அவங்களும் நிறைய சம்பாதிச்சு வச்சுக்கலாம். இது சொல்கிறது கரெக்டு. ஆனால் எல்லாருக்குமே அதாவது ஒரு விதியின் பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது எப்பயுமே தெரிஞ்சுக்கணும், பொது பலன்கள் சிறப்பு பலன்களாக வராது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லணும்னா தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும். இவங்கள கிரகங்களுடைய தாக்கம் இருந்தால் கூட சித்தர்களோட வழிபாடு பண்ணும்போது கிரகத்தினுடைய தாக்கம் குறையும் சொல்கிறது காரணம் அதுதான். ஸோ இவங்களுடைய ஜாதக அமைப்பு வேற. ஏன்னா போகர் பிறந்தார, அவர் எந்த வருஷம் பிறந்தாருங்கிறது நமக்கு தெரியாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட இமயம் அபிராமி சேகர் அவர்கள். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பல விஷயங்கள் ஜோதிடத்தில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இந்திய ஜோதிடர், மேற்கத்திய ஜோதிடர், கேபி ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஆராய்ச்சி தொடர்ந்து இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. ஜோதிடம் அப்படின்றது நம்மளாம் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய கடல். தேட தேட நமக்கு நிறைய விஷயங்கள் புதுசாக கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இவரோட ஆராய்ச்சியில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு, என்னெல்லாம் ஜோதிடத்தில் புதுசாக விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பற்றியும், அவருடைய அனுபவத்தில் அவர் தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்களை பற்றியும் அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிகப்பெரிய அனுபவம் உங்களுக்கு இருக்கு. பல வருடங்கள் ஜோதிடத்துல ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. அந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட்டா இப்ப இருக்கக்கூடிய ஜோதிடத்தை கனெக்ட் பண்ணி, அதாவது இப்ப நிறைய பேர் ஜோதிடரா வந்துட்டாங்க. அப்படின்லாம் இருக்கட்டும், 2 மாசத்துல ஜோதிடர் ஆயிடலாம் அப்படின்லாம் நிறைய வந்துருச்சு. ஸோ நீங்க பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இப்போ 1 மாசத்துல ஜோதிடரா வரக்கூடியவங்களையும் கனெக்ட் பண்ணி எப்படி பாக்குறீங்க? அதாவது ஜோதிடம்ங்கிறது நீங்க தான் இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னீங்கல்ல, ஒரு கடல்னு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய கடல். ஸோ இதில் ஆராய்ச்சி பண்ணுறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை. ஸோ இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி 2 மாதத்தில் ஜோதிடம் படிக்கலாம், 15 நாளில் வரலாங்கிறதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இது ஒவ்வொரு ஜாதகம், அதாவது எல்லா துறையும் வளர்கிற மாதிரி ஜோதிடத்துறையும் வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இதுவும் ஒரு எவல்யூஷன் தான், வளர்ச்சி தான். ஆனால் இந்த வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தருடைய ஜாதகம் மாதிரி இன்னொருத்தர் ஜாதகம் உலகத்திலே கிடையாது. ரொம்ப ரேராக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது, அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லும். ஏன்னா ஜோதிடத்துக்கு இதுதான் அப்படின்னு ஒரு பெரிய வரமுறை கிடையாது. ஸோ ஒவ்வொரு அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு ரிஷிகள் இருக்காங்க. ஒவ்வொரு ரிஷிகளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை ஜோதிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒட்டி தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தங்களும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்தாச்சு. அதனால் காலதேசத்துக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்ல பழகணும். அதனால் அன்றைக்கி சொன்ன விஷயங்களை இன்றைக்கி சொல்லணும், சொன்னால் ஒத்து வருமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அஸ்ட்ராலஜி டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 10 நாளில் பழகலாம், 15 நாளில் பண்ணலாம், 2 மாதத்தில் பழகலாம் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இது இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் இருக்குது, கிரக காம்பினேஷன். ஸோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு பல வருஷங்கள் ஆகும். ஏன்னா ஆக்சுவலாக ஜோதிடம் தெரியறதுக்கு முன்னாடி வானியல் தெரியணும். ஆமாம், ஆஸ்ட்ரானமி தெரியணும். வான சாஸ்திரம் தெரிஞ்சால் தான் ஜோதிட சாஸ்திரத்தை பற்றியே நம்ம பேச முடியும். ஸோ நிறைய பேருக்கு அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியறதில்ல. அதை பற்றியான ஒரு அடிப்படை இது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதையெல்லாம் தெரிஞ்சால் தான் இதை பற்றியான ஒரு விஷயங்களை நம்ம பேச முடியும். வெறும் ஒரு 12 ராசி 27 நட்சத்திரம், ஸோ இது 9 கிரகங்களை மாத்திரமே வச்சுட்டு ஜோசியம் இல்லை. அதையும் தாண்டி இதில் பல கோடி விஷயங்கள் இதில் இருக்கிறது. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் நிறைய ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஜாதகத்தை பார்த்து நம்ம கரெக்டாக பலன் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சுமாரான பலன் தான். அதனால் நாளைக்கு படிச்சிடலாம், ஒரு 2 மாதத்தில் நீங்கள் படிச்சுட்டு இது பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட் இது இல்லை. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும், ஒரு போர்ஷன் இருக்கும்.
ஆனால் இதுக்கு எண்ட்லெஸ் போர்ஷனே கிடையாது. ஸோ வாழ்க்கை முழுதும் இது படிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு துறை இது ஜோதிடத்துறை. ஸோ அதனால தான் இதில் நிறைய முரண்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ முரண்பாடுகள்னு சொன்னீங்க இல்லையா, முரண்பாடுகள்னா என்ன மாதிரி சார்? இப்போ வந்து ஒரு ஜோதிடர் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒன்று நடக்கும்னு சொல்கிறாரு, ஆனால் அது நடக்காமல் போகுது, இந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இல்லை அப்படின்னு கிடையாது. ஸோ இதில் முரண்பாடுகள்னால் அதை தான் சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸு ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கிரகம்னா அந்த கிரகத்தினுடைய தன்மை. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, நல்ல குணங்களும் இருக்கும், எங்கிட்ட கெட்ட குணங்களும் இருக்கும். இதே மாதிரி தான் கிரகங்களுக்கு இருக்குது. நல்ல குணங்கள் இருக்கும், கெட்ட குணங்கள் இருக்கும், கேரக்டர் இருக்கும். அது அந்தந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி எக்ஸ்போஸ் பண்ணோம், வெளிப்படுத்துங்கிற அடிப்படை நாலேஜ் இங்கே வேணும். அது இருந்தால் தான் அதை பற்றியான சொல்ல முடியும். நான் முதலே சொன்னதான், இது வந்து ஒரு சிலபஸ் கிடையாது. ஸோ இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. ஜோதிடம் என்பதே நான் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்கிறதே முரண்பாடுகளின் மொத்தம் உருவம் தான் ஜோசியம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த முரண்பாடுகளை எதெல்லாம் கரெக்டாக இருக்கும், எது சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் பொதுமக்களுக்கு நடக்கும் அல்லது நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம நடக்குன்னு சில முறைகள் இருக்குது. அதை முதல்ல படித்தால் மட்டும்தான் இது சரியாக இருக்கும், இது தப்பாக இருக்குன்னு நம்ம டிசைடே பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஜோதிடம் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் அந்த அஸ்ட்ரானமி தெரியணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த கோள்கள். ஆக்சுவலாக இது எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஏன்னா நார்மலாக வந்து அந்த ஜாதக கட்டத்தை பார்த்து தான் சொல்லி நான் பார்த்துருக்கேன். இப்போ வானத்தில் இருக்க கோள்கள்னா அது எப்படி கணிப்பீங்க? அதை தான் சொல்கிறேன்ல, டே டு டே இப்போ ஒரு அஸ்ட்ராலஜி இருக்கிறாருன்னா அவருக்கு குறைஞ்சபட்சமாவது ஒரு வானியல் அறிவு வேணும். ஓகே. ஒரு வானியல் அறிவு, கிரகங்களை பற்றியான ஒரு தன்மை. இப்போ நடைமுறையில் நம்ம சொல்கிறதுக்கும் ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்குங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதையெல்லாம் நம்ம ஓரளவுக்காவது அந்த நாலேஜபிள் இருக்கணும். அது இருந்தால் தான் இன்றைக்கு காலகட்டத்தில் அந்த கிரகங்கள் என்ன செய்யுது, ஏது செய்யுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம ஒன்றுமே தெரியாமல் நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று நம்ம சொல்கிறோம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு பெரிய அஸ்ட்ராலஜராக இருக்கணும், பேர் புகழோட வரணும் அப்படின்னா பேசிக் நாலேஜாவது நிறையா வேணும். ஏன்னா என்னுடைய குருநாதர் சொல்வார், ஜோசியருக்கு ஜோசியம் தெரியுதோ இல்லையோ உலக அறிவு வேணும்பார். ஸோ பரந்துபட்ட ஒரு நாலேஜபிள் இருந்தால் தான் இந்த ஃபீல்டில் சைன் பண்ண முடியும். ஏன்னா எத்தனையோ துறைகளில் இருக்கிறவங்க, எத்தனையோ துறைகள் சார்ந்தவங்க நம்மள்கிட்ட தொடர்பு கொள்வாங்க. ஸோ அந்த துறை சார்ந்த அவ்வளவு அறிவு இல்லைனால் கூட ஓரளவுக்காவது நமக்கு அது சம்மந்தப்பட்ட நாலேஜ் வேணும் நமக்கு. அப்போ என்னென்னா ஜோதிடரும் அப்டேஷன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரோடையும் மிங்கிள் ஆகணும். ஸோ இன்றைக்கி என்ன டெவலப்மெண்ட் இருக்குது, இன்றைக்கி சயின்ஸாக என்ன இருக்குது, டெக்னாலஜி என்ன கூடியிருக்கு, மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, என்வாரன்மெண்டல் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, இதை எதையெல்லாம் எதுக்காக கிரகங்கள் செய்யுது, இந்த நாலேஜு இந்த ரிசர்ச் இருந்தால் மட்டும்தான் இது சம்மந்தமான விஷயங்களை பற்றி நம்ம பேச முடியும். ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்க அந்த துறை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு கேட்பாங்க. நமக்கு அதை பற்றியான பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் அதை பற்றி பேசவே முடியும். இல்லைன்னா நம்ம சாதாரணமாக 10ஓட 11 ஜோசியம் சொல்லிட்டு போனால் அப்படிதான். எனக்கு இன்னொரு சந்தேகம், நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய ஜோதிடர்கள் உருவாகிட்டாங்க. ஆமாம். அதில் பெண் ஜோதிடர்கள் அந்த மாதிரியும் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரு காஸ்டியூம் யூனிஃபார்ம் வச்சுக்கிறாங்க. ஒரு ருத்ராட்ச மாலை, அந்த கோல்டு அது சம்மந்தப்பட்ட 1 2 3 அந்த மாதிரி போட்டுக்கிட்டா அந்த ஜோதிடர் லுக் வந்துட்டா ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு இது என்ன வச்சுக்கிறாங்கன்னா, அந்த கிரகங்கள் வந்து இந்த கிரகம் இதோட சேர்ந்தா இப்படி தான் அவங்க லைஃப் இருக்கும் அப்படின்னு அந்த கேல்குலேஷனை வச்சே ஒருத்தவங்களோட லைஃப்பை வந்து சொல்கிறாங்க. இது வந்து அவங்க ப்ரொஃபஷனாகவே பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பார்க்கறது சரியா, இல்லை என்ன மாதிரி ஒருத்தவங்களோட ஜாதகத்தை? அதை காஸ்டியூம்ங்கிறது அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது. ஸோ ஒரு ஜோசியனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டப்புக்கு அந்த காலத்தில் வந்தாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நடைமுறைலாம் அப்படிலாம் கிடையாது. ஸோ அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஒரு பெண் ஜோதிடரோ ஆண் ஜோதிடரோ அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நம்ம அதுக்குள்ளே போக விருப்பப்படல. ஆனால் பலன் சொல்கிறதுங்கிறது கிரகம், அப்போ தான் நான் சொன்னேன் கிரக காம்பினேஷன். ஆமாம், ஒரு கிரகம் தனியாக இருந்தால் என்ன பலன், 2 கிரகம் இருந்தால் என்ன பலன், 3 கிரகம் சேர்ந்து இருந்தால் என்ன பலன், அதை ஒரு கிரகம் பார்த்தா என்ன பலன்னு ஒரு பேசிக்காக அடிப்படை விஷயம் ஜோதிடத்தில் இருக்குது. ஸோ அதை வச்சு நிறைய பேர் அதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது சில டைம் ஒத்து வரும், சில டைம் ஒத்து வராது. ஸோ அந்த மாதிரி அந்த கிரகம் காம்பினேஷனை மட்டுமே வச்சு ஒருத்தவங்களுக்கு ஜோதிடம் கரெக்டாக சொல்லிட முடியுமா, இல்லை அவங்கள நேரில் கூப்பிட்டு இந்த நான் முன்னாடி எல்லாம் பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் இப்போ ஜோதிடர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு கடவுள் முன்னாடி பூஜை போட்டுட்டு அது என்னமோ சொல்லுவாங்க, அந்த உத்தரவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய அந்த முறைப்படி கடவுள் அனுமதி கொடுத்தா அவங்களுக்கு பார்ப்பாங்க, இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது கெட்ட நேரம் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சாஷ்டாங்கமாக பண்ணுறது தான் நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ அந்த ப்ரொசீஜர்லாம் இல்லையே சார். அந்த காலத்தில் ஜோதிடர்கள் ரொம்ப கம்மி. அந்த காலத்தில் ஜோதிடர்னா தெய்வக்கிணன்னு பேர், கடவுள் மாதிரி தெய்வக்கிணன்னு பேர். ஸோ அவங்க ஒரு தெய்வ வாக்கு மாதிரி தெய்வ இது மாதிரி இருந்தது. வீட்டில் கூப்பிட்டு மரியாதையாக வச்சு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க ஜாதகங்களை காமிச்சு நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. இன்றைக்கி யாருக்கும் அதுக்கு டைம் கிடையாது. ஜோதிடர்கள் நிறைய பெருத்துட்டாங்க. ஸோ இப்போ நானே இருக்கேன்னா உலகம் முழுதும் என் கிளைண்ட் இருக்காங்க. இருந்த இடத்துலேருந்தே நான் எல்லாருக்கும் பலன் சொல்லிகிட்ருக்கேன்.
என்ன நான் யூஎஸ் போகும்போது யூகே போக முடியாது, கனடா போக முடியாது, அவங்க இந்தியா வர முடியாது, சென்னைக்கு வர முடியாது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி டெக்னாலஜியாக தான் நான் சொன்னேன், மாடர்ன் டெக்னாலஜி தகுந்த மாதிரி நம்மளும் நம்மளை இதை மாற்றிக்கணும். நேரில் இருந்தால் தான் அவங்களுக்கு பலன் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு தேவை ஜாதக கட்டம். ஸோ இது இருந்தாலே நம்ம போதும். உலகத்தில் எந்த மூலையில் எந்த இடத்துல இருந்தாலும் யாருக்கு வேணாலும் நம்ம பலன் சொல்லலாம். ஸோ அதனால் பழைய ப்ரொசீஜர்லாம் இன்றைக்கி பெரிய லெவலில் இல்லை. இன்றைக்கி எல்லாருக்கும் நேரம் இல்லை, எல்லாருக்கும் அவசரமான உலகம். அதனால் யாரை வேணாலும் எங்கேருந்து வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான டெக்னாலஜி நம்மள்கிட்ட இருக்குது. அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது பலன் சொல்கிறதுக்கு. அதே போல் ட்ரெஸ் கோடிங் எல்லாம் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஒரு விஷயம். அதில் நம்ம தலையிறதுன்னு இல்லை. அந்த காலத்தில் ஜோதிடர்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு இமேஜினேஷன் இருந்துச்சு. அதனால் இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது உண்டு. ஸோ என்ன மாதிரி இப்படி ட்ரெஸ் கோடில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் உண்டு. அதே மாதிரி இப்போ ஜோதிடர்கள் வந்து எனக்கு இன்னொரு முக்கியம், இது எல்லாருக்குமே இருக்கிற சந்தேகம், ஜோதிடர்கள் வந்து அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க உங்களுக்கு ராஜயோகம் வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அதே அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தா அவங்களும் நிறைய சம்பாதிச்சிருக்கலாம் சார். இது சொல்கிறது கரெக்டு. ஆனால் எல்லாருக்குமே அதாவது ஒரு விதியின் பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா தன் விதி தனக்கு தெரியாதுன்னுபாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஸோ இதை பண்ணால் நமக்கு ராஜயோகம் இருக்கும், அதை பண்ணால் ராஜயோகம் இருக்குன்னா அந்த ராஜயோகம் கொடுக்கக்கூடிய ஜாதகமாக அது இருக்கான்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ நம்ம பண வரவுக்கு இப்போ நம்ம யூடியூப் தளம் திறந்தோம்னா என்ன வருது, பண வரவுக்கு என்ன வழி, என்ன செஞ்சால் பணம் வரும், பணத்தை எப்படி தக்க வேணும், இதை பற்றியான வீடியோவே ஒரு 500-1000 வீடியோ பார்த்துருப்போம். அது சொல்கிறது எல்லாமே எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கான்னா இல்லை. பணம் வரணுன்னா அவங்க ஜாதகத்தில் பணத்துக்கான அந்த பாவமும் அந்த கிரகமும் நல்லா இருந்தால் மட்டும்தான் பணம் வரும். எவ்வளோ பேர் பணம் வருது, யாருக்கும் பணம் நிறைய பேருக்கு நிற்கிறது இல்லை. நிறைய பேர் சம்பாரித்த காசை சேர்த்து வச்சுருக்கோம் இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள பலன் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி சொல்லும்போது சில சமயங்கள் நிறைய சமயங்கள் அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு காரணம் அதான். அதனால தான் இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையாங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம். அதாவது எப்பயுமே தெரிஞ்சுக்கணும், பொது பலன்கள் சிறப்பு பலன்களாக வராது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லணும்னா தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கணும். ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நாம் சொல்லக்கூடிய சில பலன்கள்லாம் ஒத்துவரும். அதுதான் இது பொது பலன்னு சொல்கிறதுக்காக. இப்போ இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இது வந்து காமனாக இப்போ போகர், அகத்தியர் இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஞானிகள், வசிஷ்டர் இவங்களுக்கும் வந்து ஜாதகம்லாம் இருந்திருக்கும். பட் அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஆயுள்னு கடவுள் நமக்கு படைச்சிருப்பாள், அவங்க அதெல்லாம் தாண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து கடவுளை சரணடையும் போது அந்த ஜாதகம்ன்றது பலிக்காமல் போயிடுமா சார்? யார் சித்தர்களை சொல்கிறீங்களா இல்லை கடவுள்? சித்தர். அவங்கள சித்த புருஷர்கள், அவங்களுக்கும் நம்ம சாதாரண மனிதர்கள். இப்போ கடவுள் மனிதனாக பிறந்தவர் யார்? மகாவிஷ்ணு. அவர் எத்தனை அவதாரம் எடுத்தார்? ராம அவதாரம் எடுத்தார், கிருஷ்ண அவதாரம் எடுத்தார், பலராமர் அவதாரம் எடுத்தார். இன்னைக்கு இருக்காரா? கண்டிப்பாக இல்லை. ஆமாம், அவர் இறந்து போயிட்டார். ஆனால் அவங்களுடைய புகழ் இருக்குது. ஏன்னா தெய்வமே மனித அவதாரம் எடுத்து வந்தாலும் அவங்களுக்குன்னு மனிதனாக பிறந்துட்டாலே ஒரு இறப்பு இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் இரவா புகழ் உள்ளவங்க சித்த புருஷர்கள். அதனால தான் இவங்களை கிரகங்களுடைய தாக்கம் இருந்தால் கூட சித்தர்களோட வழிபாடு பண்ணும்போது கிரகத்தினுடைய தாக்கம் குறையும் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இவங்களுடைய ஜாதக அமைப்பு வேறு. ஏன்னா இப்போ போகர் பிறந்தார, அவர் எந்த வருஷம் பிறந்தாருங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சித்தர்களையும் எந்த நூற்றாண்டில் பிறந்தாங்க, எந்த யுகத்தில் பிறந்தாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனாலும் அவங்க புகழ் இன்றைக்கி இருக்குது. நம்ம அவங்கள மானசீகமாக வழிபாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அங்கே சமாதி ஆனார், இங்கே சமாதி ஆனார், இங்கே ஜீவ சமாதி ஆனார், இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஒரு நம்பிக்கையில் நம்ம இறை வழிபாடை பண்ணுறோம், அந்த சமாதிக்கு போகிறோம், நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்குது. ஆக கிரகத்தை காட்டிலும் சித்தர்கள் பவர்ஃபுல்லாக இருக்காங்கிறது அந்த ஒரு விஷயத்தில். ஸோ அவங்களுக்கும் ஜாதகம் இருக்குமா என்னான்னு அந்த காலத்தில், ஏன்னா அவங்கெல்லாம் அவதார புருஷர்களால் அவங்களுக்கு ஜாதகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கடவுளை சரணடையும் போது கண்டிப்பாக நம்ம அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். கண்டிப்பாக இறைவன் பெரியவன். அதனால தான் சொல்லுங்கள், இறைவன் மகா பெரியவன். நம்ம ஒரு பிரச்சனைனா நம்ம யார்கிட்ட போகிறோம், நம்ம எந்த மதமாக இருந்தாலும் அது மதம் சார்ந்த தெய்வத்துக்கிட்ட போகிறோம். ஸோ இறை வழிபாடு தான் சரணாகதி. ஸோ இறைவன் பார்த்து தான் ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இறை வழிபாட்டுக்கு நம்ம போகிறது, கடவுள்கிட்ட போகிறது. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ கிரகங்கள் வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பவர், நீங்கள் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா சார், அதில் வந்து கிரகங்கள் இப்போது ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் இது பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஜாதகத்தில் அந்த கட்டம் இருக்குன்னா அது நடக்கவே நடக்காது, என்ன பண்ணாலும் பரிகாரம் பண்ணாலும் நடக்காதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி இன்னொரு ஜோதிடர். பட் சில பேர் வந்து அந்த பரிகாரம் பண்ணி மாற்றுறது இதெல்லாம் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் ரெண்டில் எது உண்மை? அதாவது இது கேட்குற கேள்வியை பார்த்தா பரிகாரம் உண்மையாக பொய்யாங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒருத்தங்களுக்கு நடக்கணும்னு ஒரு விதி இருந்தால் அது பரிகாரம் பண்ணால் தான் நடக்கணுங்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். ஆனால் நடக்காதுன்னு ஒரு விஷயம் இருந்தால் எத்தனை பரிகாரம் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அது நடக்குமா நடக்காதுன்னு அந்த தனிப்பட்ட ஜாதகத்திலே தெரிஞ்சிடும். ஸோ அதே மீறி அவங்க ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணாங்கன்னா அதுக்கும் ஜாதகத்தில் விதி வேணும். எங்கள் குருநாதராக தான் சொல்லுவார், ஜாதகத்தில் பரிகாரம் பண்ணுறதுக்கும் ஒருத்தங்களுக்கு விதி இருந்தால் தான்
பரிகாரம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இப்போ ஒருத்தங்க ஒன்றுமே இல்லை, உங்கள் ஜாதகத்தை பார்க்குறோம், ஒரு கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறோம். உங்களுக்கு போகணுங்கிற ஒரு பிராப்தம் இருந்தால் அந்த கோயிலில் போய் ஒரு பரிகாரமோ ஒரு அர்ச்சனையோ ஒரு அபிஷேகமோ பண்ணணும்னு ஒரு விதி இருந்தால் தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போக முடியும். போக முடியாத ஜாதத்துக்கு பரிகாரம் சொல்லி என்ன பண்ண? இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. ஸோ அதனால் பரிகாரத்துக்கு உட்பட்ட ஜாதகங்களாக இருந்தால் அவங்க எந்த பரிகாரம் பண்ணாலும் சரி, அவங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இல்லை நடக்காதுன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எத்தனை கோடி அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை யாகம் ஹோமம் பண்ணாலும் அது நடக்காது தான். அது நடக்குமா நடக்காதுன்னு அது ஜாதகத்திலேயே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பரிகாரமே சொல்லணும். இப்போ இது வந்து நான் புராணத்துலேருந்து எனக்கு ஒரு சந்தேகம் கேட்குறேன் சார். மகாபாரதத்தில் வந்து திரௌபதன் இருக்கார்ல, அவரோட ஜாதகத்தில் அவருக்கு வந்து கிடையாது, மகனே கிடையாது. எத்தனையோ பேர்கிட்ட போகிறோம், உங்களுக்கு தெரியும், அவர் குழந்தை வரமே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய முனிவர் அவர் வந்து அவருடைய தவ பலனை கொடுத்து அந்த யாகத்தை வளர்த்து ஒரு மகனை வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த காலத்தில் அது பாசிபிளாக இருக்கும்போது இப்பயும் வந்து அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்ல இந்த காலத்தில் அந்த மாதிரி சக்தியை கொடுக்கறதுக்கு, இறை சக்தியை கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கா சொல்லுங்கள்? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதாவது நம்ம புராணங்களை உதாரணம் காமிக்கிறதுக்கும் ரியல் லைஃபு இது வந்து என்ன, நம்ம எத்தனாம் நூற்றாண்டில் இருக்கோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃபுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதோடு இன்றைக்கி நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஒர்க் அவுட் ஆகாது. அது நம்ம வந்து ஒரு செவி வெளியாகவும் உண்மையாக நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், இல்லை முன்னோர்கள் நமக்கு ஒரு கதையை சொல்லியிருக்கலாம், எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் நமக்கு அது ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க, அது நமக்கு ஓகே. பட் இன்றைக்கி நடைமுறைக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி ஜாதகத்தில் இன்னும் பல தோஷங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சும் நிறைய ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுலேயும் காலசர்ப்ப தோஷம் இந்த மாதிரியெல்லாம் சில பேர் வந்து இதெல்லாம் கிடையாதுங்க, அது அப்படியும் ஒன்று ஜாதகத்தில் கிடையாது, அப்படி வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. நீங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன சொல்வீங்க? அதாவது அந்த கான்செப்ட் தப்பு. அதாவது சம்பாதிக்கிறாங்கங்கிறது தப்பு. எல்லாருடைய ஜாதகத்திலுமே ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும். தோஷம் இல்லாத மனிதனே இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆக அந்த ஜாதத்தில் ஏதாவது ஒரு தோஷம் இருக்கும். கண்டிப்பாக அந்த தோஷ நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த ஜாதத்தில் விதி இருந்தால் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த கர்மாவை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. எல்லாம் ஃபியூரிட்டியாக நம்ம பிறந்திருந்து இறப்பு வரைக்கும் நம்ம எல்லாமே கஷ்டம் இல்லாமல் படித்து வேலைக்கு போய் நல்ல வாழ்க்கை அமைஞ்சு இருக்கமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருத்தங்களுடைய தனிப்பட்ட ஆண் பெண் ஜாதகத்தில் உலகத்தில் பிறந்த அத்தனை பேருடைய ஜாதகத்திலுமே ஒரு தோஷம் இருக்கும். அது அவங்க வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன் ஏற்ற இறக்கம் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கொடுக்கும். இதையெல்லாம் செய்கிறது கிரகங்கள் தான். ஸோ கிரகத்தினுடைய தன்மை இல்லாமல் இந்த உலகத்தில் பிறந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் அந்த கேம்பிட்டை விட்டு வெளியே போகவே முடியாது. இதுதான் என்னுடைய ரிசர்ச்சில் நான் கண்ட ஒரு பெரிய உண்மை. யாராக இருக்கட்டும், அவங்க எத்தனை வயசானாலும் இருக்கட்டும், பிறந்த குழந்தையாக இருக்கட்டும், 60 வயசாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தாலும் எத்தனை வயசானாலும் அது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த காலகட்டங்கள் வரும்போது கிரகங்கள் அதை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும்.